பிற மாநிலங்கள்ல இருந்து எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் ஆட்டை வந்து நீங்க இறக்குமதி செஞ்சு விற்பனை செய்றீங்க? கிட்டத்தட்ட சொல்ல போனால் ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா ம். அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து எல்லா மாநிலத்தையும் இங்கே ஆடுங்க வருதுங்க. இப்போ நான் ஆன்லைன்ல வந்து ஒரு ஆட்டிறைச்சி வாங்குறேன் அப்படின்னா, அது நிஜமாவே பாதுகாப்பானதா வீட்டுக்கு வந்து சேருமா? எந்த அடிப்படையில் பாதுகாப்பாக இருக்கும் மேம் சொல்லுங்கள். ம். ஆன்லைன் பிஸ்னஸே வந்து ஒரு பக்கா வந்து கார்பரேட் போது அவங்க லாபம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. நிச்சயம். நாங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறதுல அவங்க 1000 ரூபா சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெருசு. இப்போ வெளி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வராங்கல்ல, பெரும்பாலும் வந்து சரக்கு ரயில்கள்ல இருந்து தான் ஆட்டிறைச்சி எல்லாம் வருது. ஆட்டிறைச்சியோட சேர்ந்து நாய்க்கறிகள் எல்லாமே சேர்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான புகாரும் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு. இதற்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அங்கே வரக்கூடிய மட்டன் வந்து கெட்டு போச்சு கெட்டு ரெண்டாவது விஷயம். அதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ண எப்படி நாய்க்கறின்னு சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டிறைச்சியுடைய விற்பனை இருக்குல்ல, எப்படி நடைபெறுகிறது? கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டினுடைய ஆட்டிறைச்சியின் விற்பனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா ரொம்ப கேவலமாக நடந்துட்டு இருக்கு. ம். அது உதாரணமாக சொல்ல போனால் புளியாந்தோப்பு ஆடறுவை கூடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த கட்டுமான படம் நடந்திருக்கு. இப்போ அதை வந்து நவீனப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நவீனப்படுத்தும் போது என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா, அங்கே 50 கோடி ரூபா மாநகராட்சி நிதி ஒதுக்கியிருக்கு. இப்போ 50 கோடி ரூபாயில் வந்துட்டு அது மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து 1901 பப்ளிக் ஸ்லாட்டர்ஸில் பிரிட்டிஷ் காலத்தில் கொடுக்கப்பட்டது அது. ஓகே. ஆனால் இது காலப்போக்கில் மொத்த அறுவை கூடாரமாக மட்டும் இல்லாமல் மொத்த விற்பனை கூடாரமாகவும் மாறி இப்போது ஆட்டு சந்தையாகவும் மாறி போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது மாநகராட்சி விருப்பம் பெற்ற 3500 சில்லறை வியாபாரிகள் இறைச்சிகளை வச்சு நடத்திட்டு இருக்காங்க சென்னை லிமிட்டுக்குள்ளே. நான் அதர் அவுட் ஆஃப் சென்ஸ் சென்னை லிமிட்டுக்குள்ளே மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த 3500 ஆட்டு இறைச்சி வியாபாரிகளுக்கு அங்கே போய் அறுக்கிறதுக்கு போதிய இட வசதி இல்லை. அதனால் அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது எங்களுடைய ஆடுகள் அங்கே கடையில் அறுத்து விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கும். அப்படி கடையில் அறுத்து விற்பனை செய்யக்கூடிய கறி தரமில்லாத கறின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தொட்டி சங்கத்தினுடைய தலைவர், அதாவது ஆடு அறுவை கூடத்தினுடைய தலைவர் திரு பி ஷபீர் அஹமத் அவர்கள் பேட்டியின் மூலமாக அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இந்த மாதிரி வந்துட்டு கறி வந்து 12 மணி நேரம் நல்லா இருக்கும், ஆடு அறுவை கூடத்தில் எடுத்துகிட்டு போகிற கறி தான் நல்லா இருக்கும், கடைகள் எடுத்து விற்பனை செய்யக்கூடிய கறி சரியில்லாத கறிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமா, பெரும்பாலான வந்து கெட்டுப்போன கறிகள் தான் வந்து விற்பனை செய்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் எப்படி எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியலையே. அது தெரிந்த ஆதாரத்தை சொல்லணும் இல்லை, வாயில நானும் 1008 விஷயங்களை சொல்லலாம், ஆதாரம்னு ஒன்று வேணும் இல்லை. பிற மாநிலங்கள்ல இருந்து எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் ஆட்டை வந்து நீங்க இறக்குமதி செஞ்சு விற்பனை செய்றீங்க? கிட்டத்தட்ட சொல்ல போனால் ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா ம். அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து எல்லா மாநிலத்தையும் இங்கே ஆடுங்க வருதுங்க. இது பார்த்து இப்போ ஏஷியாவில் பெரிய மார்க்கெட் மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற விற்பனையோட விலை வந்து வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இங்கே வந்து விற்பனை அதிகமாக இருக்குங்கிறதால தான் அங்கே அந்த மாநிலத்தில் இல்லை விற்பனை இல்லாத அளவிற்கு இங்கே விலை அதிகமாக விற்குதுன்ற ஒரு காரணத்தை தான் சரக்குகளை கொண்டாந்து இங்கே வித்துட்ருக்காங்க. அதனால் இங்கே இருக்கிற சில்லறை வியாபாரி நாங்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறோம். ஏன்னா நாங்கள் போய் இந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து ஹோல்சேல் விற்பனை கூடமாக மாறிச்சு. இப்போ எங்களால் கடைகளை ஆர்டர் இருக்க முடியல. இப்போ எங்களோட டிபெண்ட் அங்கே இருக்குது. அங்கே போய் நாங்கள் எடுக்கும் பொழுது இன்றைக்கி 600 ரூபாய் விற்கக்கூடிய விலையை 750 ரூபா 800 சொல்லி அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. வந்திருக்கிற சரக்கை வச்சு அவங்க வந்து வெளி மாநில வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவதற்காக இங்கே இருக்க உள்ளூர் வியாபாரிகள் நசுக்கிறாங்க. ஓகே. இப்போ அதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப பெரிய கண்டனமாக பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு உரிய இட வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட போய் ஆடு கேட்க போகிறோம். எங்களுக்கு வாங்கக்கூடிய திறமை இருக்குது, வரவழைச்சா விற்பனை பண்ணக்கூடிய திறமை இருக்குது, உரிக்கக்கூடிய தொழிலாளர் யாருமே எங்களுக்கு தேவையில்லைங்க, எல்லாத்துலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எக்ஸ்பென்சிவ் எங்களுக்கு கம்மியாகும். அங்கே கிட்ட போய் அவங்கள்ட்ட எக்ஸ்பென்சிவ் கொடுத்து நான் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதையும் மீறி கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய 40 பேர் அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கின்னு மாநகராட்சிகள் லோக்கல் எம்எல்ஏருந்து எல்லாத்துக்கும் ஒரு அனுசரணை, யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, ஒரு அனுசரணையோடு அந்த இடத்துல பண்ணி அந்த இடத்துல அப்படியே இந்நாள் வரைக்கும் இறைச்சி அடிமைத்தனமாச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள்ல ஆட்டிறைச்சியுடைய விற்பனை எத்தனை கிலோ நடைபெறும்? எத்தனை கிலோங்கிறத விட ஒரு நாளைக்கு எத்தனை ஆடுகள் அறுக்கப்படுது நீங்க கேட்கலாம். ஓகே. சராசரியா ஒரு நாளைக்கு புளியாந்தோப்பு ஆடு அறுவை கூடத்துல மட்டும் 1500 ஆடுகள் சாதாரண நாள்ல. இதே வெட்னஸ்டேனா நான் பிரியர்கள் அதிகமாக இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது அங்கே 2000-2500 ஆடுகள் அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே சண்டே சத்தினா சொல்ல தேவையே இல்லை, 5000 ஆடுகள் கிட்டத்தட்ட போகும். இதே ஃபெஸ்டிவல் டே போயிடுச்சுன்னா அது அப்படியே டபுள் மடங்காக போயிடும். இப்போ தீபாவளி, பொங்கல் இருக்கு, ரம்ஜான், பக்ரீத், இந்த மாதிரி பண்டிகைகள் இதை விட அதிகமாக போகும். நீங்கள் சராசரியாக கணக்கு போட்டாலே ஒரு நாளைக்கு சாலிடாக 2000 ஆடுகள் அந்த இடத்துல அறுப்பாகுது. இப்போ 2000 ஆடுகள்னும் போது ஒரு ஆடு ஆவரேஜாக 10 கிலோ 2 டன் ஆயிடுது. ஓகே. அவ்வளோ இந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளே தான், மப்செல்லாம் கிடையாது மேம், இது உள்ளே தான் நடக்குது எல்லாமே. இப்போ வெளி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வராங்கல்ல, பெரும்பாலும் வந்து சரக்கு ரயில்கள்ல இருந்து தான் ஆட்டிறைச்சி எல்லாம் வருது. அப்படி வரும்பொழுது பல இறைச்சிகள் வந்து கெட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டிறைச்சியோட சேர்ந்து நாய்க்கறிகள் எல்லாமே சேர்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான புகாரும் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு. இதற்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது இன்னைக்கு நேற்று வரல மேம், 20 இயர்ஸ்க்கு முன்னாலே வந்துட்டு இருக்கு. ஓகே. அப்பெல்லாம் வந்து எந்த ஆஃபீஸர் நடவடிக்கை எடுக்கலையா? அப்பெல்லாம் யாரும் நேர்மையான அதிகாரிகளே கிடையாதா? இப்போ வந்து நேர்மையான அதிகாரிங்களா?
சரி, இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன். அங்கே வரக்கூடிய மட்டன் வந்து கெட்டு போச்சு, கெட்டு ரெண்டாவது விஷயம். அதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணாமல் எப்படி நாய்க்கறின்னு சொல்லுவீங்க? ம். அந்த யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? அப்போ வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை முடக்கணுன்ற நோக்கத்தில் இந்த கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா, ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு? அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அது நாய்க்கறி இல்லை ஆட்டுக்கறி தான் சொல்லிட்டு ஏன் சொல்கிறீங்க? அதை சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் முதல்ல லேபுக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? எடுத்தவொடனே இது நாய்க்கறின்னு சொல்லி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஆக்சுவலி அங்கேருந்து வரக்கூடிய கறி ஃப்ரோசன் மட்டனு கெட்டு போய் இருந்தாலும் அது எக்காரணத்து கூட எந்த ஒரு சில்லறைகளையும் விற்பனை செய்யறதா சரித்திரம் கிடையாது. யாரும் போய் இந்த ஃபுட் கமிஷனரோ இல்லை மற்ற உணவு பாதுகாப்பு அதிகாரி யாரும் போய் அந்த இடத்துல சீஸ் பண்ணதா சரித்திரம் கிடையாது. எல்லாம் பண்ணக்கூடிய இடம் என்னென்னா ஸ்டார் ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இடங்கள் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ்லாம் வந்திருக்கும். இப்போ சதீஷ் இருக்கார், அவெல்லாம் பண்ணியிருப்பாரு. எல்லாமே அதே தான். எதுவுமே சில்லறை ரீட்டைல் கடையில் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய கடையில் போயிட்டு யாருமே அந்த மாதிரி கறி சீஸ் பண்ணதா ரைட்ஸ் கிடையாது. ஓகே சார். நான் வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஆடு வெட்டும் இந்த சில்லறை வியாபாரிகளுடைய சங்கம்னு இருக்குல்ல, எனக்கு கேட்கும்பொழுது பர்சனலாக ஒரு மாதிரி புதுமையாக இருந்துச்சு. அப்படி ஆகும் பட்சத்தில் உங்களுடைய சங்கத்தினுடைய நோக்கம் என்ன சார்? மேடம், எங்களுடைய சங்கத்தினுடைய நோக்கம் இது வந்து கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி திறக்கப்பட்ட சங்கம் இது. இது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த ஆடு அறுவை கூட சுகாதாரம் இல்லாத நிலையில் இருக்குது. ஓகே. கிட்டத்தட்ட 40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணும் பொழுதே சுகாதாரம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரியாது. அந்த இடத்துல 10க்கு 10 கடை வச்சு நடத்தக்கூடிய ஒரு கறிக்கடையில் வந்து 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுகிறாங்களே, ஏன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே பேச வேண்டியதானே? கெட்டுப்போன இறைச்சி விற்கிறாங்க, ஜாயின்டிஸ் வந்து ஆடுகள் விற்கிறாங்க, நோய்க்கு அது என்ன சொல்கிறது, கிருமிநாசினி தெளித்த கறியை கூட சுத்தம் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. என்ன விலை கம்மி. இப்போ ரீட்டைல் ஷாப்பில் போய் வாங்கணும்னா நீ கறியோட நிலைமை 900 1000 வரைக்கும் வித்துட்டு இருக்கு. இதே நீ இன்னி கூட போய் தொட்டிக்குள்ளே போய் வாங்கினீங்கன்னா, ஆடு அறுவை கூடத்தில் வாங்கினீங்கன்னா, ஏன்னா சுத்தம் இல்லாத சுகாதாரம் இல்லாத இறைச்சி. அதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சங்கத்தை தொடங்கினதுக்கு காரணமே 30 வருஷமாக இது வரைக்கும் தான் போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாருமே எந்தவித அதுக்கு என்ன சொல்கிறது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. பல புகார்கள் அந்த லோக்கல் காவல் நிலையத்தில் இருக்கு. இருந்தாலும் அரசியல் செல்வாக்கின் மூலமாக அவங்க அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது நடவடிக்கை அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தை பண்ண விட மாட்டோம். இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால வீட்டில் இருந்தபடி எல்லாத்தையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். கிராசரிஸ் அது எல்லாமே ஓகே. ஆனால் இறைச்சி அப்படிங்கிறது நேரடியாக நம்ம போகும்போது பார்த்து வாங்குற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இப்போ ஆன்லைனில் அதையுமே கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் ஆன்லைனில் வந்து ஒரு ஆட்டிறைச்சி வாங்குறேன் அப்படின்னா அது நிஜமாவே பாதுகாப்பானதாக வீட்டுக்கு வந்து சேருமா? எந்த அடிப்படையில் பாதுகாப்பாக இருக்கும் மேம் சொல்லுங்கள்? ஆன்லைன் பிஸ்னஸே வந்து ஒரு பக்கா வந்து கார்பரேட் போது அவங்க லாபம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறதுல அவங்க 1000 ரூபா சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெருசு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரோசன் மட்டன் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மட்டனை சுத்தம் பண்ணியே கார்பரேட்டில் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்? ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்க்கவா போகிறீங்க? சமைச்சு சாப்பிட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆனால் என்ன பண்ணீங்க? இதே கடையில் வாங்கிட்டு போனால் அதிகாரமாக வந்து எங்கிட்ட உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனால் டாக்டர் சொன்னார் மட்டன் சாப்பிட்டீங்க சரியா ஜீரணமாகல, அதெல்லாம் என் கம்ப்ளைண்ட் வந்து எங்கிட்ட சொல்கிறீங்க. அந்த ஸ்பெஷாலிட்டி உங்களால் அந்த ஆன்லைனில் சொல்ல முடியுமா? அவங்க ஏற்றுப்பாங்களா? அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் வரக்கூடிய கறி எப்படி தரமான கறியாக இருக்க முடியும் நீங்கள் சொல்கிற வரீங்க?